உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். இதமான மார்கழி காலை, அழகான ஒரு பனிமூட்டம், அதுதாங்க இது. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ் மக்களோட பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கும்னு தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பொங்கல் பண்டிகைனா இங்கே 4 நாள் கொண்டாடுவாங்க. இந்த 4 நாள் பண்டிகைன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா, முதல் நாள் போகி பண்டிகை. இது பொங்கலுக்கு முந்தைய நாள் வரும். போகிக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் பண்ணும்போது இருக்க பழைய தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் போகி அன்னைக்கு விடிய காலையில் வீட்டில் எல்லாரும் எழுந்து அந்த பழைய பொருள் எல்லாத்தையும் தீ மூட்டி எரிய விடுவாங்க. தேவையில்லாத பொருள் அப்படின்னா பழைய கிழிஞ்சு போன துணிமணிங்க, மக்கி போன பாய், இதை மாதிரி. இது ஒரு நம்பிக்கையும் கூட. அதாவது தேவையில்லாத விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த புது வருஷத்துக்காக நம்முடைய மனசையும் வாழ்க்கையையும் தயார்படுத்திக்கிற மாதிரி. அடுத்த நாள் பொங்கல். அதுதான் தை மாதத்தோட முதல் நாள், அறுவடை முடிஞ்ச நாள். அந்த காலத்தில் விவசாயத்தை சார்ந்து வாழ்க்கை இருந்ததால் இது முக்கியமான ஒரு நாள். அன்னைக்கு எல்லாரும் புதுசாக வாங்கின துணிமணிங்க அதை உடுத்துக்கிட்டு காலையில் மண் பானையில் விறகு அடுப்பு வச்சு பொங்கல் இடுவாங்க. சுற்றி கரும்பு இருக்கும். பொங்கல்னால் வெண்பொங்கல் கிடையாது, இது சக்கரை பொங்கல். ஏன்னா புது வருஷம் தித்திப்பாக ஆரம்பிக்கணுங்கிறதுனால சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க. இது செய்யும்போது பால், அரிசி, வெல்லம் எல்லாம் சேர்ந்து பொங்கி வரும்போது எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்த நாள் மாட்டு பொங்கல். இந்த நாளோட சிறப்பு என்னன்னா, வருஷம் முழுக்க நிலத்தை உழுது விவசாயத்துக்கு நமக்கு உதவி பண்ண மாடுங்களை கொண்டாடுறது தான் இந்த மாட்டு பொங்கல். அன்னைக்கு மாட்டை எல்லாம் குளிப்பாட்டி அலங்கரித்து வச்சுருப்பாங்க. பார்க்க அழகாக இருக்கும். அடுத்த நாள் காணும் பொங்கல். இன்றைக்கி என்னென்னா, உறவினர்கள், அதாவது சொந்தங்களை எல்லாம் ஒருத்தர் சந்திச்சுக்குவாங்க. பெரியவங்க சின்னவங்களை வாழ்த்தி காசு தருவாங்க. புது புது விதவிதமான பலகாரங்கள், இனிப்பு வகைங்க எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒருத்தவங்க பார்த்துக்கிறதுனால தான் இது பேர் காணும் பொங்கல். காணும்னா பார்க்குறது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளுமே விவசாய வாழ்க்கையை ஒட்டி இருக்கும். போகி நாள் அன்னைக்கு பழசு பொட்டையெல்லாம் தூக்கி எறிகிறது. அடுத்த பொங்கல் அன்னைக்கு நிலத்தில் விளைஞ்ச அரிசி, தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பு இதெல்லாம் வச்சு பொங்கல் செய்கிறது. 3வது நாள் ஆடு மாடுங்களை வச்சு கொண்டாடுறது. கடைசியில் சொந்த பந்தங்களை ஒவ்வொருத்தவங்களை போய் பார்க்குறது. இந்த 4 நாளுமே பழைய கால வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற நாட்கள். களத்துக்குள்ள கால வச்சு ஏலங்களிலோ கிழட்டு மாடு மிதிக்கிதைய